Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக என்னென்ன நம்ம தமிழ் டப்ட் ஆன மூவிஸ் அண்ட் சீரீஸில் அந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பயங்கரமான சில மூவிஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன் யோர் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான ஒரு அனிமேட்டடான மூவி. ரெண்டு சின்ன பசங்க இவங்க ஸ்டீவி அண்ட் எலியோட்டுன்னு சொல்லிட்டு அண்ட் அவங்க ரெண்டு பேரும் அவங்க கனவுல போயிட்டு கனவுளோட அதான் கிங் ப்ளஸ் காட் இருக்கார்ல நம்ம சாண்ட்மேன். ஸோ அவர்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஆட்டோ கேட்க போகிறாங்க. அந்த அட்வென்ச்சர் என்ன நடந்திருக்கு, ஃபைனலி அவங்க அந்த விஷயம் கிடைக்குதா இல்லையா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஸ்டோரியோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு IMDb 7.6 சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் நல்லபடியாக தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்கா. ஸோ இது வெறும் கிட்ஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான படத்தை தான் கொண்டு வந்திருக்காங்களா. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சமுராய் ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு ஒரு நியூவான சீரீஸ் இப்போ நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸாக இப்போ மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் வெறும் 6 எபிசோட் தான், நீங்கள் அதை ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் ஸ்டோரி வந்து அவ்வளோ கிளிஃப் ஹேங்கரோடு முடிச்சிருக்காங்க. எப்படா அதுக்கு நெக்ஸ்ட்டு சீசன் வரும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஈகராக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கோர் கான்செப்ட் நம்ம ஸ்குவிட் கேம் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான். பட் என்ன கொஞ்சம் சமுராய்ஸ் அந்த மாதிரியான டைம் லைன் பீரியடில் எல்லாம் சமுராய்ஸை ஒரு இடத்துல கூட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேம் விளையாடணும். ஆக்சுவலி இது வந்து லைக் கன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அண்டு இவங்க தான் கடைசியான சமுராய்ஸ். இதுக்கப்புறம் சமுராய்ஸோட அந்த ஏராவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இருக்க எல்லாம் சமுராய்ஸ் ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் நீங்கள் போகணும். அண்ட் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா சமுராய்ஸும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதில் ஒரு சமுராய் வர்சஸ் இன்னொரு சமுராயோட எப்படிலாம் ஃபைட் பண்ணிட்டு ஃபைனலாக தப்பிச்சுட்டு போகிறாங்களா இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு த பீஸ்ட் இன் மீன்னு சொல்லிட்டு இன்னொரு நியூவான சீரீஸும் வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் கொஞ்சம் ஹாரர் த்ரில்லரான ஒரு சீரீஸ் மாதிரி தெரியுங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். நானும் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ரைட்டரு. பட் இப்போ அவங்களுக்கு சில விஷயம்லாம் நடந்துருவாங்க லைஃப்பில், அதனால் அவங்களால எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் புதுசாக ஒரு பக்கத்துலேருந்து ஒரு நெய்பர் வந்திருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் என்னென்னமோ வந்து அவங்க ஒரு சேலஞ்ச் ஆட்டம் தந்துட்டு இருக்காரு. ஃபைனலி இதுலேருந்து அவர் வெளியே வராங்களா இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியோட இப்போ காமிச்சிருக்காங்க. பட் போக தான் தெரியும் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதுன்னு. பட் நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு த்ரில்லிங் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ளே டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கேட்டகிரியான மூவியும் வந்து நம்ம ப்ரைம் வீடியோ சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb 5.5 தான். ஏன்னா இது கொஞ்சம் ஆவரேஜான மூவி தான், ரொம்பலாம் கிடையாது. லைக் நம்ம ஆலன் ரிச்சர் நம்ம எல்லாருக்குமே இது ரீச்சரோட ஹீரோ, அவர் தான் ஆஸ் ஒரு டேடாக ஒரு கேரக்டரை வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. இன்னொரு கேரக்டரும் இருப்பாங்க, அவங்களும் ஒரு டேடு தான். அண்ட் அவங்களோட பசங்களோட ஜாலியாக ஒரு நாள் விளையாடிட்டு இருப்பாங்க. பட் சட்டனாக பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி யாரோ வந்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அண்டு நம்ம ஆலன் ரிச்சர் தான் சில பெரிய லெவலான சீக்ரெட்லாம் ரிவீல் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே எங்கெங்கேயோ ஸ்டோரி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. பட் உள்ள ஆக்ஷன் பேக் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக ஒரு ஃபன் காமெடி டோனோடையும் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஸ்லைட்டாக கொஞ்சம் 18+ ஆன டாக் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. பட் அது ஓகேன்னா நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். மிச்சமிதி வைஸ் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தான். லைக் மஸ்ட் வாட்ச்லாம் சொல்ல மாட்டேன், இதை ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். பட் நல்லபடியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரி லிட்டில் எக்ஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான ஒரு மூவி. கிறிஸ்மஸே வரல, அதுக்குள்ளேருந்து வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நவம்பர் மந்த்லேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDb 5.5 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. இதுக்கு ஒரு காமெடி ரொமான்ஸ் அந்த மாதிரியான கான்செப்டான மூவி. அண்ட் அந்த கிறிஸ்மஸ் வைபோட மிக்ஸ் ஆகிற மாதிரியான ஸ்டோரியோடு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கப்புளோட ஸ்டோரி. அவங்க இப்போது தனியாக செப்பரேட் ஆக போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் வந்துருச்சா, சரி ஒன் லாஸ்ட் டைம் ஃபேமிலியோட கொஞ்சம் எல்லாம் ஒன்றா இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அண்ட் இந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்க அந்த மைண்டு அந்த தாட் எல்லாத்தையும் எப்படிலாம் சேஞ்ச் அண்ட் டைவர்ட் ஆகுது, அதை தான் நீங்கள் பொறுமையாக இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. பை த வே ஒரு நல்ல மூவி, நல்ல கான்செப்டோடு தான். பட் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ட்ராமா அண்ட் ரொமான்ஸ் லவ்வர்ஸ்க்கு மட்டும்னா இந்த படத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பயங்கரமான ஒரு சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க, ஃபேமிலி மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. வெறும் 6 எபிசோட் தான். அண்ட் இப்போதைக்கு IMDb 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்டோடு அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை காமிச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் கிடையாது, பட் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்பெஷலான ஒரு அபிலிட்டி இருக்குது. அதுக்கு என்ன அபிலிட்டி ப்ளஸ் இவங்களை தேடி ஏன் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கான்செப்ட் ஸ்டோரியோட இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க.
தரமாக கிரியேட் ஆகிருக்கு. நல்ல வழியாக தமிழ் டப்டோட இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்களா. ஸோ இன்கேஸ் ப்ரோ ஒரு பயங்கரமான ஒரு சீரிஸை பார்க்கணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் த டிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு இந்தோனேஷியனான மூவி 2023 ரிலீஸ் ஆனது. பட் இப்போ தான் நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் இருக்கும், ஹாரர் கான்செப்டாக இருக்கும். குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து ஒரு ரிமோட்டான ஒரு இடம் லைக் ஃபாரஸ்ட் நடுவில் ஒரு கேபினெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்ச நாள் போகிறாங்க. அண்ட் அங்கே போய்ட்டு அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஹாரர் த்ரில்லரான ஒரு இதை வந்து இப்போ இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தோனேஷியன் மூவிஸ்னாலே கொஞ்சம் ஹாரர் செக்மெண்ட்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் தேடியெல்லாம் போய் பார்ப்பீங்க. அவங்களுக்காக வேணால் இந்த படம் மிச்சம் இது வைஸ் இது வந்து ஒரு நார்மல் ஆவரேஜான ஒரு மூவியாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் த கிறிஸ்டல் குக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான சீரீஸும் வந்து இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் நிறைய சீரீஸ் வந்துருக்கு. அண்ட் அதில் இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 6 எபிசோட்ஸ் தான். அண்ட் IMDbல இப்போதைக்கு 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. கோர் கான்செப்ட் என்ன, ஒரு டாக்டரோட ஸ்டோரி தான் உள்ள நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஆயிருக்கு, புது ஹார்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அந்த ஹார்ட் தந்த யார் டோனரு ப்ளஸ் அவங்க வீட்டுக்கு வேறு இவங்க இப்போ போகிறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா நிறைய மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி என்ன தான் இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் சில அண்ட் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி வந்து இந்த சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் யாருக்கெல்லாம் பொறுமையாக இந்த க்ரைம் த்ரில்லர்லாம் பார்க்க முடியும்னா அவங்க வேணால் இந்த சீரீஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான இன்னொரு சீரீஸ் இது வந்து நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நல்ல விஷயம்னா 6 எபிசோடு. இப்போதைக்கு IMDbலையும் 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. பெருசாக ஒன்றும் கிடையாது, நம்ம பேரசைட் பார்த்துருக்கோம்ல அதே மாதிரி தான். பட் இதில் வந்து சிங்கிள் ஒரே ஒரு ஆள், ஒரு பணக்கார வீட்டில் ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே பூந்துட்டு அண்ட் உள்ளே பூந்து எல்லாத்தையும் வந்து எப்படி அவர் கேம் விளாட்றாரு அந்த மாதிரியான கான்செப்ட் ஸ்டோரியோட தான் கொண்டு வந்திருக்காங்க. நானும் இனிமேல் தான் பார்த்துட்ருக்கேன். பட் என்ன கோர்னா இவர் வந்து சில ஈவிலான ஒரு பிளான் வச்சுருக்காரு. அண்ட் அதனால அந்த என்டையர் ஃபேமிலி உள்ள என்ன நடக்குது அந்த மாதிரியான ஸ்டோரி தான். பை த வே இன்னும் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் எந்த ரேஞ்சில் பண்ணியிருக்காங்கன்னு. பட் இன்கேஸ் நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு ரீசெண்டாக என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ் எல்லாம் இப்போதைக்கு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை மேக்ஸிமம் எனக்கு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸும் அண்ட் இப்போ ப்ரைம் வீடியோ பரவாயில்ல எல்லாமே 6 எபிசோடோடு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் கதை அவ்வளோதான், ரொம்பலாம் இழுக்க வேணாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படியே டக்குன்னு முடியுது. இந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லபடியாகவும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப எங்கேஜிங்காகவும் இருக்குது. லைக் ஓகே இந்த சீரிஸ் 6 எபிசோட் தான் சீக்கிரமாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு நல்ல விஷயம் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு அண்ட் இது அப்படியே கண்டினியூ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பை த வே இந்த வீக்கெண்டில் நீங்கள் என்ன மூவியோ சீரிஸை பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.